பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறையா பேர் கேட்குறீங்க 11th 12th புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா சார்? நீங்கள் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக 11th 12th புக்கில் தான் இருக்குது, ஏன் ஆஸ்பிரன்ஸை குழப்புறீங்க, பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் ஃபேக்டை நான் சொல்லிடுறேன், நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ பாருங்களேன், என் கையில் இருக்குது குரூப் 4 கொஸ்டின், 10ஆம் வகுப்பு தரம் 2024 குரூப் 4 கொஸ்டின். இதில் பாருங்களேன், அதாவது 2 கொஸ்டின். எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது? இந்த கொஸ்டின் ஒன்று. உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டது? இந்த 2 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? இது எதில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கு இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்களில் அடுத்தடுத்த பக்கத்துல இருந்து வந்திருக்கு. இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் MRTP சட்டத்தை ஒழித்தல், இந்த இருக்கு பாருங்க, MRTP சட்டத்தை ஒழித்தல். இந்த கொஸ்டின் 186 வந்திருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, கிசான் கிரெடிட் கார்டு, உழவர் கடன் அட்டை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது 187 கொஸ்டினில் வந்திருக்கு. இது ரெண்டுமே 11th புக்கு தான். நீங்கள் 10th புக்கு வரையும் தேடினீங்க அப்படின்னா இந்த 2 கொஸ்டினும் இருக்காது. சரியா? சரி, அடுத்து பாருங்கள், இன்னொரு சாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இதை பார்த்துக்கங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? இந்த கொஸ்டின் ஒன்று. சரியா? 126. சரி, இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப முதலீட்டு தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 2 எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா 12th புக்கு, 12th ஹிஸ்ட்ரி புக்கு பார்த்தீங்களா, மொதல் பக்கத்தில் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு இருக்கும். சாரி, இது ஆஷ் படுகொலை. இந்த இருக்குது பாருங்கள், அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் வாதாடினவர் CR தாஸ். இது என்ன அப்படின்னா 126வது கொஸ்டின். சரியா? சரி, அடுத்து பாருங்கள், இந்தது எவ்வளோ ரூபாய் தேவைப்பட்டுச்சு சுதேசி நீராவி கப்பல் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். சரியா? இந்த இருக்கு பாருங்கள், 10 லட்சம் ரூபாய். இது என்னன்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கு தான். சரியா? இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். 119. இந்த பாருங்க, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இது பகத்சிங் கொடுத்துருக்காங்களா? இது எதில் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதே 12th புக்கில் தான். 12th புக்கில் 5வது லெசனில் இருக்குது பாருங்களேன், நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன். இது பகத்சிங்கோட புக்கிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஆக்சுவலாக நான் குழப்பறதுக்காக உங்களுக்கு சொல்லலைங்க. 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 10th புக்கில் இருந்து தான் வரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90% ஆஃப் கொஸ்டின் எல்லாம் அடிச்சிருவாங்க. அதாவது சொந்த ஊரில் போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கை படிச்சு தான் ஆகணும். இது நான் குழப்பறதுக்காகவோ பயமுறுத்துறதுக்காகவோ சொல்லலை. நிறையா பேர் இந்த கொஸ்டினை திரும்ப திரும்ப கேட்குறதுக்காக கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு மெசேஜஸ்லேயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி பின் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதனால் நீ முடிஞ்ச அளவு நம்ம வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்றேன் 11th 12th புக்கில்.